நிஷாந்தி இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதான் எக் இது சிக்கன் நூடுல்ஸ் செய்யுங்க அப்படின்னு. சிக்கன் நூடுல்ஸ் எங்க முட்டை எங்க? நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து. முட்டை எங்க? இந்த அண்ணா எடுப்பேன் பாருங்க எல்லாம். சரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. இது வந்து எம்டி நூடுல்ஸ். சட்டியை தூக்கி வைக்க வேண்டியது தானே? வெறும் நூடுல்ஸு. இந்த மசாலாவெல்லாம் இந்த மேகி மாதிரி பச்சை கலர் மஞ்சள் கலரில் இல்லாமல் வெறும் ஒயிட்டில் உள்ளது. வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபியாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ரெசிபியாக பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்கணுமா? உப்பு சேர்த்து சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நம்ம இது கிளறவங்களையும் ஒரு 5 நிமிஷம் இதாகிடும். சுடுதண்ணியா அது? ஆமாம், சுட வச்சு கொதிக்க சுட வச்சு எடுத்து வந்து தண்ணி. ஓகே, இன்னைக்கு சிக்கன் நூடுல்ஸ் நைஸாக எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். ஒவ்வொரு ரெசிபியாக செய்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வர்ற ரெசிபி வந்துடும். நான் கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் வந்துடும். நீங்கள் கமெண்ட் பண்ணது கண்டிப்பாக போட்டுருவோம். சரி, ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். உப்புல இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த காய்கறி எல்லாம் போட்டு இது பண்ண போகிறோம். சட்டி காயட்டும், வெயிட் பண்ணுவோம். என்ன பாப்பா கழுத்து ஏன் சட்டையை கொண்டாந்து புது சட்டையை நல்லா வா. அப்படியே காமி பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே காமி. தியாவோட புது சட்டை தாங்க. இன்னும் சிக்கனும் எடுக்கலை, முட்டையும் எடுக்கலை. அப்புறம் என்னாடி நீ என்னாடி நாயமாடி. தியாவோட வேர்ல்டு சாம்பியன். தியா வேர்ல்டு சாம்பியன். காலேஜ் டீம்னு எழுதியிருக்கு. என்னது? மேன் ஹேட்டன். என்னது? யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் டிவிஷன். ஓஹோ, வேர்ல்டு சாம்பியனா நீங்கள்? வெரி குட். ஓடாத பாப்பா, செருப்பு போட்டுக்கிட்டு வா. ஓடாத, அடிபட்டுருவ. இது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான், வேற எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதே எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன் தப்பா நினைக்கிறாங்க? தின்னுபடி சாவங்கடா நினைப்பாங்க. ஐயோ நினைப்பாங்க. அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65. சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெய். அடுத்தது நிஷா, நாட்டுக்கோழி. அது இரு, அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. 1 நம்பர் எக்கு. அதான் ஒன்றுன்னு போட்டு இன்னும் வந்து ஒரு 20-15 முட்டை இடும். நம்ம வீட்டு முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை. ஃபர்ஸ்ட் முட்டை வந்து கலங்கிடும். அதுக்காக கலங்கிடும் இல்லை, ஃபஸ்ட்டு முட்டையை பொரிச்சு தின்னோம்னா கோழி நல்லா பொரிக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு அப்படின்னு நீ தான் சொன்ன, எனக்கு தெரியாது. எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி முட்டை. வந்துடும். சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடுவீங்களடா? போய் உட்காந்து அமைதியாக விளையாடு. நாட்டுக்கோழி முட்டை உனக்கு தான் அம்மா செய்யுது. எரிச்சு ஊறி துப்புன்னு சீக்கிரம் தாரணி சார் 2 மட்டை எடுத்துருவாப்பா. நல்லா எரிஞ்சிச்சு. நம்ம சமைக்க போறப்ப அடுப்பு வந்து அமைதி. என்ன பண்றது? இது கேஸ் இல்லைன்னா சக் புக் நான் மணி ஆயிடுச்சு. இருட்ட போகுது. நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பல்ல பழந்து நீ எழுப்பவே இல்லை. முதல்ல எழுப்பிருந்தீங்கன்னா எந்திரிச்சது இருப்பேன். இப்போ எந்திரிச்சிட்டேன். நான் சொல்கிறது அம்மாட்ட சாயங்காலம் மழை வருங்க. அவ்வளோதான், புயல் வந்துருச்சு. நம்ம இதில் வந்து சோயா சாஸ் ஊற்றலை. ஏன்னா எனக்கு எக்ஸ்பிரி ஆகுதுன்னு செல்ல வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு ஊற்றிட்டாரு. அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் வாங்கலையா? அதுக்கப்புறம் வாங்கலை. சோயா சாஸும் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கணும். நான் வந்து பிள்ளைங்க இனிக்குன்னு திங்காதுங்கன்ட்டு இது சில்லி இது டொமேட்டோ சாஸ் சேர்க்கலை. டொமேட்டோ சாஸ் இருக்கு. ஆனால் இருக்கு. இது எதுக்குன்னா பயோரியா பல்பொடியை ஃபஸ்ட்டு போட்டு பல்லு விளக்கிடணும். பல்லு விளக்கி விளக்கிட்டு காலையில் வச்சது. முட்டையை போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கட் பண்ண வெங்காயம். அடுத்ததான் போடுறி. அவங்க எல்லாம் இப்படி எடுத்து டப்புன்னு போடுவாங்க. கேஸ் புஷ்ஷுன்னு எரியும். எனக்கு அடுப்பு புஷ்ஷுன்னு தான் எரியுது. போடுற மாதிரி டக்குன்னு அடிச்சுடணும். இதுக்கு வந்து உப்பு ஏற்கனவே இப்போ தானே போட்டேன். அது நூடுல்ஸில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து முட்டைக்கெல்லாம் போடணும்ல, அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு.
அவங்க எல்லாம் கடையில் எல்லாம் முட்டைக்கு கொஞ்சம் இதுக்கு அவன் நூடுல்ஸ்லாம் உப்புலையே போட்டு எடுத்துட்டு வந்துருவான். அதே மாதிரி சிக்கன் 65 பொரிச்சே எடுத்து வந்துருவான். இப்படிமா தூக்கி அள்ளி போட்டு இந்த ஓடும். தியா கோழி பிடிக்கிறியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன். நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம செய்வோம் அடுத்தடுத்து செய்வோம். வயிறு வேற வீங்கி போயிடுச்சு, என்னன்னே தெரியாது. மாசமா இருக்க நீ 3 மாசமா 4 மாசமா? மாசமா இருக்கேன். நீ தள்ளிட்ட இங்கே மாசமா இருக்கேனா? ஆளுவல பேரு. போடுறீ அடுத்ததா என்னடி அடுப்பை அரிச்சு ஒரே பைத்தியக்காரம். எரியுதாங்க, இப்பதான் நல்லா எரியுதாங்க. ஆமா, எனக்கு ஏற்கனவே வயிறு வீங்கி போயிடுது. அடுத்தது குடை மிளகாய், பீன்ஸ், கேரட், அப்புறம் முட்டைக்கோஸ். இது எல்லாத்தையும் மட்டும் நல்லா கிளறணும். சோறுங்க இது ரைஸ் இல்லை நூடுல்ஸா? தூக்கம் கலக்க இன்னும் கலையலையோ? நல்லா தூங்கிட்டேன் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நேரம். அடுத்தது இதில் உள்ள மசாலாலாம் சேர்க்கணும். நூடுல்ஸ் மசாலா. நூடுல்ஸ் மசாலா, அது கூட எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம சேர்க்கறோம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட சொன்னாங்களா? இல்லை அப்படி தான் போட்டிருக்கா? இல்லை அப்படி தான் போடணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. பெப்பர், மிளகுத்தூள். அடுத்தது ஜீரகத்தூள் எல்லாம் 1/2 ஸ்பூன். அடுத்தது அதுக்கெல்லாம் வேணாம் பாப்பா, ஆஃப் பண்ணிருப்பா. அதுக்கெல்லாம் வேணாப்பா. அடுத்ததா இந்த நூடுல்ஸ்க்கு கொடுத்த மசாலா, நூடுல்ஸ் மசாலா. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நைட்டு நிஷாவுக்கு சமைக்கிற வேலை மிச்சம். நூடுல்ஸை கொடுத்துடலாம், சிக்கன் நூடுல்ஸ். அவ்வளோதான். அப்பா நிஷா ஆட்டுக்கால் வாங்க போகணும் நிஷா. டைம் ஆயிடுச்சு நிஷா. என்ன நிஷா? எந்த ஆட்டுக்கால் வாங்க? மொடவாட்டுக்கால். மொடவாட்டுக்கால் அப்படின்னா பார்க்க ஆட்டுக்கால் மாதிரியா இருக்கும். ஆனால் அது வந்து வேறு. அது வந்து ஆட்டுக்கால் எப்படி முடி கட்டியெல்லாம் இருக்கும் அதே மாதிரியா இருக்கும். அப்படியே இருக்கும். கருப்பா ஆட்டுக்கால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. வாங்கையில் பாரு. அது எதுக்குன்னா உடம்பு வலிக்கும், முதுகு வலிக்கு, கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு. இதில் டெய்லி கொஞ்சம் வச்சு கொஞ்சம் சூப்பு, அந்த சுடு தண்ணி வச்சு சூப்பு மாதிரி குடித்தோம்னா, சூப்பும் வைக்கலாம். வைக்க முடியலைன்னா அப்படி நீ பக் பக் பா 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 கூண்டுக்குள்ள போட்டாரு. இப்போ நம்ம 65 போட்ட மசாலா, இது சிக்கன். சிக்கன் 65. ஏன்டி சோறெல்லாம் போட்டுட்டு போடுவாங்களா? இது அரிசி இது நூடுல்ஸ் மசாலாலாம் இதில் போட்டுட்டு தாங்க போடுவாங்க. இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச நூடுல்ஸ் சூப்பராக வந்துருச்சு. பார்க்கையில் சின்னோண்டா இருந்துச்சு, இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. அது சாப்பிடுவோம். ஏய் தர்ணீசா வாவில்ல. மூணு பிடிச்சிட்டியா? 2 தானே அப்பா. இப்போ 2 பிடிச்சிச்சேங்க. அப்புறம் இன்னொரு கோழி கொஞ்சம் கிட்டன்னு பாரு. செடிக்கு எடுத்து போடுதியா? முட்டையோட எடுத்து போடு. ஓகே, இங்க பாருங்க சூப்பரா வந்து நம்மளுக்கு வந்து சில்லி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதானே?
எடுத்து பிளேட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடு. சரி எடுத்து வை, நைட்டுக்கு கொடுத்துக்கிறியா? ம். வேற என்ன? அவ்வளோதானே? ஓகே, இதை யாரு கமெண்ட் பண்ணீங்களோ நீங்க சொன்ன கமாண்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ் பண்ணிட்டோம். சிக்கன் நூடுல்ஸ் பண்ணிட்டோம். சூப்பரா உங்க கமாண்டுக்கு வீடியோ போட்டாச்சு. அடுத்தடுத்து வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு. டிஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா சாப்பிட்றியா? சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் போட்ட நூடுல்ஸ். அம்மா தட்டில் எடுத்து வச்சு தரோம். ஓகே பாய் சொல்லிடுறேன் சார். ஓகே பாய். பாய். பாய் சொல்லு.